everybody. போன எபிசோடில் ஒரு கேள்வியோடு முடிச்சிருந்தேன். அதுக்கு பிளாக் ஸ்மித், கோல்ட் ஸ்மித் அப்படின்னு கரெக்டான ஆன்சர் கொடுத்தவங்களுக்கு ஒரு பிக் ஷவுட் அவுட். ஷவுட் அவுட் அப்படின்னா பாராட்டுக்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ இரும்பு வேலை செய்கிறவங்களுக்கு பிளாக் ஸ்மித், தங்க நகை வேலை செய்கிறவங்களுக்கு கோல்ட் ஸ்மித். தேங்க்யூ ஃபார் த ஆன்சர். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான சில வேர்ட்ஸை, ஆனால் அதை நம்ம நிறைய பேர் யூசேஜில் தப்பு பண்ணிடுவோம், தப்பான இடங்களில் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது என்ன மாதிரியான வேர்ட்ஸை யூஸ்வலாக என்ன மாதிரியான மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். என்ன கரெக்டான ஃபார்மேஷன், எப்படி கரெக்டாக அதை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அப் டு அண்ட் அன்டில். அப் டு, அன்டில் இந்த ரெண்டு வார்த்தைக்குமே தமிழில் இதுவரை அதுவரை அப்படிங்கிற மீனிங். இதுவரை அதுவரை. ஸோ இதுவரை அதுவரை அப்படிங்கிறது ரெண்டு இடங்களில் யூஸ் ஆகும். ஒன்று டைம், இன்னொன்று டிஸ்டன்ஸ் இல்லையா? ஸோ 7 மணி வரைக்கும் காத்துட்டுருக்கேன் அப்படின்னா அது டைமை குறிக்கும். நான் பாம்பே வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னா அது டிஸ்டன்ஸை குறிக்கும். ஸோ எந்த இடத்துல கரெக்டான வேர்டு யூஸ் பண்ணணும்? யூஸ்வலாக பீப்புள் அப் டு அன்டில் மாற்றி போட்டுடுவாங்க. கரெக்டான மெத்தட் என்ன அப்படின்னாக்கா, டைமை குறிக்கும் பொழுது அன்டில் இல்லைன்னா டில் அப்படிங்கிற வார்த்தையையும், டிஸ்டன்ஸை குறிக்கும் பொழுது அப் டு அப்படிங்கிற வார்த்தையையும் யூஸ் பண்ணுறது தான் சரியான வழி. ஸோ இப்போ ஒரு குறிப்பிட்ட தூரத்து வரைக்கும் நீங்கள் நடந்து போயிட்டு வரீங்க அப்படின்னா I walked up to the main gate. ஒரு மெயின் கேட் வரைக்கும் நடந்து போயிட்டு வரீங்க. அந்த டிஸ்டன்ஸை குறிக்கும் பொழுது அப் டு அப்படிங்கிறத சொல்லலாம். I waited for you until 7 PM. until சொல்லும் பொழுது டைமை குறிக்கிறீங்க. நான் உனக்காக 7 மணி வரைக்கும் காத்து கொண்டு இருந்தேன். இதை மாற்றி சொல்லக்கூடாது. I walked until the gate அப்படின்னோ, I waited up to 7 PM அப்படின்னோ மாற்றி சொன்னீங்கன்னா அது நம்ம அந்த வேர்ட்ஸை தவறாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அன்டில் இல்லைன்னா டில் வரும்பொழுது டைமை குறிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுங்க. அப் டு அப்படின்னு வரும்பொழுது டிஸ்டன்ஸை குறிக்க யூஸ் பண்ணுங்க. எக்ஸாம்பிளுக்கு the train starts from Chennai and goes up to Trivandrum. ஒரு டிஸ்டன்ஸை குறிக்கிறது, அது வரை போகிறது. அப்போ அப் டு யூஸ் பண்ணுங்க. your exams will be until Monday. திங்கட்கிழமை வரைக்கும் உங்களுடைய எக்ஸாம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது until யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா till யூஸ் பண்ணுங்க. இதே மாதிரி நம்ம between and among இதையும் கன்ஃபியூஷனோட யூஸ் பண்ணுவோம். பிட்வீன் அப்படின்னாலும் அமங் அப்படின்னாலும் நடுவில் அப்படிங்கிற அர்த்தத்தை தான் தமிழில் கொடுக்கும். ஆனால் பிட்வீன் யூஸ் பண்ணும் பொழுது 2 பொருட்களுக்கோ 2 மனிதர்களுக்கோ 2 இடத்துக்கோ இடையில் இருக்கும் பொழுது நம்ம பிட்வீன் யூஸ் பண்ணணும். 2க்கு மேற்பட்ட பொருளோ இடமோ மனிதரோ இருக்கும் பொழுது அமங் யூஸ் பண்ணணும். இப்போ ராம் கணேஷ்க்கும் சுரேஷ்க்கும் நடுவில் உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்லுறத ராம் சிட்ஸ் பிட்வீன் கணேஷ் அண்ட் சுரேஷ். இப்போ இந்த 2 பேருக்கு நடுவில் இருக்கிறதுனால இதை நம்ம பிட்வீன் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு சொல்லுவோம். இப்போ இதுவே ஒரு ஃப்ரூட் செல்லர் நிறையா பழ வகைகளை சுற்றி வச்சுக்கிட்டு அந்த பழங்களுக்கு நடுவில் அந்த ஃப்ரூட் செல்லர் உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்லும் பொழுது இட் இஸ் நாட் 2, இட் இஸ் மோர் தென் 2. நிறைய விதமான பழங்கள் அவனை சுற்றி இருக்குது, அவனுக்கு முன்னாடி இருக்குது. ஸோ அதுக்கு அங்கே உட்காந்துருக்கான்னு சொல்லும் பொழுது த ஃப்ரூட் செல்லர் சிட்ஸ் அமாங் த ஃப்ரூட் பாஸ்கெட்ஸ், இல்லைன்னா த ஃப்ரூட் செல்லர் சிட்ஸ் அமாங் த ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பிட்வீன் அப்படின்னு நீங்கள் எப்போ சொன்னாலும் இந்த 2 கார்னரில் 2 நடுவில் ஒரு விஷயம் சொல்கிறீங்க, அப்போது பிட்வீன் யூஸ் பண்ணுவீங்க. மோர் தென் 2 அப்போது அமங் யூஸ் பண்ணுவீங்க. ஒரு ட்ரெயின் 2 இடங்களுக்கு நடுவில் போகுது அப்படின்னு சொல்லும் பொழுது சென்னைக்கும் ட்ரிவாண்ட்ரத்துக்கும் நடுவில் போகுது. த ட்ரெயின் ரன்ஸ்
பிட்வீன் சென்னை அண்ட் ட்ரிவாண்ட்ரம். ஒரு ஃப்ரெண்டு வந்து தோட்டத்தில் பூக்களுக்கு நடுவில் உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்லும்போது மை ஃப்ரெண்ட் சிட்ஸ் அமாங் த ஃப்ளவர்ஸ் இன் த கார்டன். ஸோ மோர் தென் 2 இஸ் அமாங், ஒன்லி 2 இஸ் பிட்வீன். இதை எப்போவுமே மாற்றி சொல்லக்கூடாது. பிட்வீன் சொல்லும்பொழுது இன்னொரு விஷயம் என்ன ஞாபகம் வருதுன்னா, நிறைய இன்விடேஷன்ஸ்லேயோ இல்லைன்னா நிறைய சர்க்குலர்ஸ்லேயோ ஒரு ஒரு கான்ஃபரன்ஸோ இல்லை ஒரு மீட்டிங்கோ இல்லை ஒரு கிளாஸோ இல்லை ஒரு ஃபங்க்ஷனோ நடக்குது அப்படின்னா அதுக்கு உண்டான டைமை குறிப்பிடுவாங்க. அந்த டைமை ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இனிமேல் ஏதாவது இன்விடேஷன் கார்டு வந்ததுன்னா பாருங்கள் எவ்வளோ பேர் கரெக்டாக போட்டிருக்காங்க, எவ்வளோ பேர் அதை தப்பாக போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இப்போ காலையில் 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் ஒரு மீட்டிங் நடக்க போகுதுன்னா த மீட்டிங் இஸ் பிட்வீன். இப்போ நீங்கள் பிட்வீன் யூஸ் பண்ணினீங்கன்னா த மீட்டிங் இஸ் பிட்வீன் 10 AM and 12 noon. Between வந்ததுன்னா and வரணும், from வந்ததுன்னா to வரணும். The meeting is from 10 AM to 12 noon. அது கரெக்டான வகை. The meeting is between 10 AM and 12 noon. So when you use between, the next word should be and. டைமை குறிப்பிடுறது 2 கால இடைவெளிகளுக்கு இடையில். from அப்படின்னு சொன்னீங்கன்னா to போடணும். ஆனால் நிறைய பேர் அப்படி பண்ணுறது இல்லை. the meeting is between 10 AM to 12 noon அப்படின்னு போடுறாங்க. between போட்டால் to வராது, between போட்டால் and தான் வரும். ஸோ இந்த மெயினான விஷயங்கள் இன்னைக்கு until and up to, இதுவரை அதுவரை, between and among இடையில் நடுவில், and between and from to. இந்த விஷயங்கள் வந்து கவனமாக கையாளுங்க நீங்கள் பேசும் பொழுது. இந்த வேர்ட்ஸ்க்கு வந்து இங்கிலீஷில் கிராமட்டிக்கல் நேம் வந்து ப்ரிப்போசிஷன்ஸ். இந்த ப்ரிப்போசிஷன்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சென்டென்ஸில் இருக்கக்கூடிய 2 நிலைகளுக்கு இடையேயான தொடர்பை சொல்வதற்கு. யூஸ்வலாக சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். இந்த சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும் யூஸ்வலாக நவுன்ஸாக இருக்கும், இல்லை ப்ரோனவுன்ஸாக இருக்கும். நவுன்ஸ் அண்ட் ப்ரோனவுன்ஸ் எப்படி வேணால் இருக்கலாம். ஸோ இரு பொருள்களுக்கு இடையேயான ஒரு தொடர்பை விவரிப்பதற்காக ப்ரிப்போசிஷன்ஸ் இங்கிலீஷில் யூஸ் பண்ணுறோம். இந்த ப்ரிப்போசிஷன்ஸ் இல்லைன்னா அந்த சென்டென்ஸ் முழுமை அடையாது. அண்ட் அந்த ப்ரிப்போசிஷன்ஸை கரெக்டான இடத்துல கரெக்டான முறையில் நம்ம யூஸ் பண்ணணும். இதே மாதிரி காமனாக வந்து நம்ம ஒரு தெரியாமல் பண்ணுற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா போஸ்ட்போன். அதுக்கு ஆப்போசிட்டாக என்ன சொல்லுவோம்? ப்ரீபோன். எக்ஸாம் போஸ்ட்போன் ஆயிடுச்சு, இல்லைன்னா எக்ஸாம் ப்ரீபோன் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக ப்ரீபோன்கிற ஒரு வார்த்தை நம்மளாக உருவாக்கிக்கிட்டது, அப்படி ஒரு வார்த்தை கிடையாது. கரெக்டான இங்கிலீஷில் போஸ்ட்போனுக்கு என்ன ஆப்போசிட் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அண்ட் யூ வில் கெட் அ பிக் ஷவுட் அவுட். ஸோ அடுத்த எபிசோடில் பார்க்குற வரைக்கும் இந்த போஸ்ட்போனுக்கு என்ன ஆப்போசிட் அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. அன்டில், அப் டு, பிட்வீன், அமங் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். See you in the next episode. Bye.